திருவடி பேர் மந்திரமாவதும் மாமருந்தாவதும் தந்திரமாவதும் தானங்களாவதும் சுந்தரமாவதும் தூய்நெறியாவதும் எந்தன் பிராந்தன் இணையடி தானே அப்படின்னு ரொம்ப ஒரு அருமையான மந்திரத்தை இங்கே நமக்கு குறிப்பிட்டுள்ளார். ஆழமான பொருள் என்னன்னா, வாழ்க்கையில நம்ம எவ்வளவோ தேடுறோம், பெரிய உயரிய நிலைகள் அடையணும்னு நினைக்கிறோம். அது எல்லாமே இறைவன் திருவடியிலே அடங்கி இருக்கின்றது அப்படின்னு அந்த பாடல் கொடுத்துவதாக மைய கருத்தாக உணர்கின்றேன். இந்த மந்திரம் அப்படின்றது சிவாய நம என்ற மந்திரத்தை சொல்லி மனதை செம்மைப்படுத்துகின்ற ஆற்றல். மாமருந்துன்னா உடலுக்கு உள்ளத்துக்கும் அருமருந்தாக இருக்கக்கூடிய விஷயங்கள். தந்திரம்னா நுட்பமான வழிகள், அது கூட அடிப்பாதத்திலே தான் இருக்கின்றன, அவனுடைய திருவடியிலே தான் இருக்கின்றன. பல கோடி தான தர்மங்கள் செய்கின்ற புண்ணியங்கள் கூட அவனுடைய திருவடியில சரணடைகிறது கிடைக்கின்றன. அறியாத பெயர் அழகாக இருக்கணும்னா கூட அவனுடைய திருவடியில கிடைக்கின்றது. இப்படியாக இறைவன் திருவடியை தவிர வேற எந்த நோக்கமும் நமக்கு தேவையில்லை. மனதை அலைய விடாமல், இல்ல மந்திரம் கிடைக்குமா, தந்திரம் கிடைக்குமா, மருந்து கிடைக்குமா அப்படின்னு நம்ம போகாம இறைவன் திருவடியே நினைக்கின்றால் நமக்கு அனைத்தும் அதில் அடங்கி இருக்கின்றது என்பதை சொல்லுகின்றார். இதுக்குதான் 1598வது பாடல் ரொம்ப அருமையான பாடல். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருநாமத்தை கேட்டல், திருவார்த்தை கேட்டல், தெளிவின் குருவு சிந்தித்தல் தானே அப்படின்னு. அப்ப நமக்கு இங்க குருநாதர் திருமூலர். அவரை பத்தி மனதில் அவருடைய உருவத்தை காணலாம், அவருடைய சிவாய நம நாமத்தை ஜபிக்கலாம், அவருடைய பாடல்களை கேட்கலாம், அவரை பற்றி சிந்திக்கலாம். கண்டிப்பாக நம்மளை அவர் அழைத்து செல்வார். இந்த உள்ளத்திலே தேடுதல் இதுதான் இந்த மந்திரத்தினுடைய திருமந்திரமே. ஆழ்ந்து உள்நோக்கிய பயணம்தான். உள்ளத்தில் தேடுதல், அன்பே சிவம், மூச்சு காற்றை சீராக்குதல், இதுல 3 தான் இந்த பாடல கவர் ஆகிறதா உணர்றான். ஒரு குழந்தை தன் தந்தைய கட்டி பிடிச்சிக்கும் காலை. உடனே என்ன பண்ணுவாரு, தூக்கி அணைச்சி மேல வச்சு அதை பாதுகாப்பார். அது மாதிரிதான் இறைவனிடம் நாம் முழுமையாக சரணடையும் போது அவன் நம்மளை பாதுகாத்துக் கொள்வான். பிரம்மா விஷ்ணு கதை கூட அப்படிதான். அவங்க வெளியில தேடினாங்க, திருமூலர் உள்ளுக்குள்ளே தேடினார். அதனாலதான் அவருக்கு இங்க கிடைச்சது. ஒரு குட்டி கதை. ஒரு சீடனை கேட்கிறான், என்ன மந்திரம் சொன்னா பலன் கிடைக்குது, மருந்து சாப்பிட்டா நோய் விளையுது, அப்புறம் ஒண்ணுமே இல்லாம இறைவன் திருவடிதான் எல்லாத்துக்குமே நல்லதுன்றீங்களே எப்படின்னு கேட்கறான். விளக்கு இருக்குது அப்படின்னாக்கா தொட்டா சுடும், வெப்பமா இருக்கும். ஆனா அடியில பிடிச்சி தூக்கிட்டோம்னு சொன்னா நம்ம டிராவல் பண்ணலாம், நம்மளுக்கு பயனுடையதாக இருக்கும். அது போலதான் வாழ்க்கையில இறைவனை திருவடியை பிடிச்சிக்கிட்டோம்னா எல்லாமாக இருக்கும் என்று உணர்வதை இங்கே நமக்கு உணர்த்துகின்றார். மிக்க நன்றி. வாருங்கள் கௌரி அம்மா, வணக்கம். நன்றிங்க, ரொம்ப அழகான விளக்கம் கொடுத்தீங்க. மிக்க நன்றிங்க. வாங்க விந்தியாமா, வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1604வது திருமந்திரம். மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆனான். திருமந்திரம். மந்திரம் ஆவதும் மாமருந்து ஆவதும், தந்திரம் ஆவதும் தானங்கள் ஆவதும், சுந்தரம் ஆவதும் தூய் நெறி ஆவதும், எந்தை பிரான் தன் இணை அடித்தானே. அருமையான திருமந்திரம். மந்திரம் செபிப்பவனை காப்பது, மாமருந்து உடல் நோயை போக்குவது, தந்திரம் இறை அருளை பெற வழி கூறுவது, சுந்தரம் அழகு இறைவனுடைய அருளை பெற தியானிப்பவர்களுக்கு உதவும் மந்திர சொல்லும், இறை அருளை பெறுவதற்கு தடையாக உள்ள மனப்பிணிகளை பந்த பாச
நோய்களை போக்குகின்ற உயர்ந்த மருந்தாக இருப்பதும் மா என்றால் உயர்ந்த, இல்லாதவர்களுக்கு தங்களால் இயன்றதை கொடுத்து உதவுவதாகிய தானமான செயல்களும், இவற்றால் உள்ளம் பெறுகிற அழகாகிய ஒளியும், தூயதான சன்மார்க்க நெறி, தூய்நெறி தூய்மையான வழி பற்றி இருப்பதும் எம் உயிர் தந்தையாகிய பரம்பொருளின் திருவடி துணையாலேயே ஆகும். எந்தை எம் தந்தை. கழக வெளியீட்டில் எந்தை பிரானாகிய அம்மையப்பரின் இணை அடிகளே உடல் நோய், உளநோய், ஊறு, பகை, பிறப்பு முதலிய எல்லா வகை துன்பங்களையும் அறவே அகற்றும் திறமார் மந்திரமாகும். பெரிய நன்மருந்து. பெரிய நன்மருந்துமாகும். நூல் உணர்வுமாகும். உயர்ந்த இன்பமூட்டும் ஒப்பிலா ஒளி நிலங்களுமாகும். உயிர், உணர்வு, உள்ளம், உடல், உடை, உறையுள் ஆகியவற்றிற்கு அழகினை தருவதுமாகும். திருவடி சேர்க்கும் தூய நெறியுமாகும். திருவடி என்பது சிவய நம. இதன் கண் ஆவியின் அடையாளமாகிய யகரத்தின் முன்னும் பின்னும் உள்ளனவாகிய வகரமும் நகரமும் அண்ணல் திருவடி இரண்டுமாகும். வகரம் வனப்பாற்றல், நகரம் நடப்பாற்றல். வகரம் சிவத்துடன் கூட்டும், நகரம் உடலுடன் கூட்டும். வகரம் வலது திருவடி, நகரம் இடது திருவடி. இம்மந்திர கருத்தை திருஞான சம்பந்த சுவாமிகள் எடுத்து ஆண்டுள்ளார். திருவடி ஞானமே எல்லாமாம் என்பது இம்மந்திர கருத்து. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. நல்ல விளக்கம், நல்ல தெளிவான விளக்கம் கொடுத்துட்டீங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும். மிக்க நன்றிங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1604. மந்திரமாவதும் மாமருந்தாவதும் தந்திரமாவதும் தானங்கள் ஆவதும் சுந்தரமாவதும் தூய்நெறியாவதும் எந்தை பிரான் தன் இணையடிதானே. Translation. My father, the Lord's pair of feet are the mantras, the great medicines, the tantras, the abode, the goodness and the pure path. கொடுத்துருக்காங்க. மந்திரமாவதும் மாமருந்தாவதும் எல்லாமே இறைவனோட திருவடிதான் அப்படின்றத நல்ல விளக்கங்கள் பார்த்துருக்கோம். நம்ம மந்திரமாக இருப்பதாலும் சரி, இந்த மாயையிலேருந்து நமக்கு கிடைக்கிற மருந்தாகவும் எது இருக்குன்னா திருவடி தான். இதில் நமக்கு கொடுக்குற சடங்குகளாக இருக்கிறதா தந்திரங்கள், அது தானங்கள். தானங்கள் நமக்கு நம்மளை நம்மளோட நல்வினையை நோக்கி போகிறது, நம்மளோட தீவினையை குறைக்கிறதுக்காக செய்கிற விஷயங்கள். அது நடக்கும். அதுமாரி நம்ம அக அழகும் நம்மளோட தூய் நெறியில் நிற்கிறதும் இது எல்லாமே இறைவனோட இணையடி தான் அப்படின்றது. நான் திருவடியை விழிப்புணர்வாக பார்க்குறேன்றதை நான் சொல்லிட்டு வர்றது. ஏன் அப்படிங்கிறது எனக்கு கிடைச்ச அந்த இதையும் நான் அப்படியே சொல்கிறேன். இறைவன் திருவடிங்கிறது ஏன் விழிப்புணர்வு நான் இறைவன் திருவடின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தோம்லையே நடராஜர் காலில் முயலகன் ஒரு காலில் இருப்பார், இன்னொரு கால் ஞானத்துக்கான கால், அருளான கால். அருள் இறைவனோட அருள் ஞானமாக தான் வரும். ஏன்னா சிவன் ஞானம், அதுதான் நமக்கு கொடுக்குற அருளாக இருக்கும். இன்னொரு காலில் தான் இந்த மாயை என்ற மனதை ஈகோவையும் மனதை இது எல்லாத்தையும் அடக்கி வச்சிருக்கிற கால் தான் நடராஜரோட கால். இப்போ நீங்கள் விழிப்புணர்வில் இருக்கும்போது இந்த ரெண்டுமே நடக்கும். நீங்கள் நடராஜர் நிலையில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கும்போது மனம் இதை பேசுதுன்றது அந்த தெளிவு நமக்கு இருக்கும். அது கண்ட்ரோலில் தான் இருக்கும். மனம்படி நம்ம போக மாட்டோம். மனம் இதை சொல்லுது, ரைட்டு, இது எடுக்கணுமா எடுக்க வேணாமா நம்ம யோசிக்கிற நிலையில தான் இருப்போம். இன்னும் இதில் ஆழ்ந்து நம்ம போகிற நிலை வந்துச்சுன்னா அந்த மனமே இல்லாத நிலையும் வரும்.
அதே மாதிரி அந்த அருளான அந்த ஞானம் வந்து இறைவனோட சிவஞானம் வந்து நமக்கு தெளிவை கொடுக்கும். இந்த ரெண்டுமே வந்து எப்போ வரும்னா அந்த இறைவனோட திருவடியில் இருக்கிறப்ப தான் வரும். அந்த இறைவனோட திருவடி தான் இந்த நடராஜரோட இதாவது பார்க்குறேன். இப்போ நார்மலாக இப்போ ஒரு பிள்ளை படிக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 9வது படிக்கிற பிள்ளை நான் வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இறைவன் வந்து மார்க் போடுற இடத்துல ஏதோ ஒரு இது டீச்சரை மயக்கி அவங்களுக்கு ஒரு பாஸ் மார்க் போட்டு விட்டுறாங்கன்னு வைங்க, அப்படி நடக்கலாம். இல்லைன்னா அந்த கொரோனா பேட்சில் எல்லாரையும் பாஸ் பண்ணுற விடுற மாதிரி அந்த பிள்ளையும் பாஸ் பண்ண விடலாம். இது வந்து அருள், சிவனோட அருள் இல்லை. இது வந்து அந்த சிறு தெய்வங்களோட அருள், அவங்களோட அதிர்ஷ்டம், இந்த மாதிரியான வரும். உண்மையான சிவன் அருள் என்னன்னா அந்த பிள்ளைக்கு ஞானத்தை கொடுக்கறது தான், அந்த தெளிவை கொடுக்கறது. அது உண்மையாக அந்த அந்த படிப்பை புரிஞ்சு படித்து பாஸ் ஆகிற நிலையை கொடுக்கறது தான் அந்த சிவ ஞானம், அந்த தெளிவு. அதுதான் ஐயாவும் அந்த தெளிவு பற்றின அந்த பாடல் சொன்னாங்க. நானும் அதை சொல்லலான்னு பார்க்குறேன். தெளிவு அறியாதார் சிவனை அறியார், தெளிவு அறியாதார் சீவனும் ஆகார், தெளிவு அறியாதார் சிவமாக மாட்டார், தெளிவு அறியாதார் தீரார் பிறப்பே. ஆக நம்ம சிவன் வந்து நமக்கு கொடுக்குற ஞானம் என்னன்னா அந்த தெளிவு தான். இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற நல்வினை ஆகட்டும் தீவினை ஆகட்டும், அந்த தெளிவு இல்லாததுனால தான் எல்லாருக்குமே அந்த மனம் சொல்கிறபடி போகிறதுனால தான். இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட நான் கேள்விப்பட்ட ஒரு 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 பிள்ளை வந்து பாஸ் பண்ண, அதாவது நல்ல மார்க்கெட்டே பாஸ் பண்ணியிருக்கு, ஆனால் 100 வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிடுச்சு. இதுக்கு யார் காரணம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த பொண்ணோட மனசு தான். நான் எதிர்பார்த்த மார்க் வரல, இது என்னால் தாங்கிக்க முடியல செத்துருன்னு சொன்னது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த பிள்ளையோட மனசு தான். இதில் யார் பக்கமுமே தப்பு வராது. அந்த மனம் அதுதான் விதிங்கிறது. அந்த விதியை வெல்லணும் அப்படின்னா அந்த விழிப்புணர்வு நிறைய இருந்தால் தான் இது மனம் பேசுது, இது உண்மை இல்லை, இது நல்லது இல்லை அப்படின்றது. இங்கே இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா தீவினையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொலை பண்ணுறதாகட்டும் கொள்ளை அடிக்கிறதாகட்டும் எல்லாமே என்னென்னா அந்த தெளிவு இல்லாத நிலையினால தான், அந்த மனதோட பிடியில், அந்த முயலகன்ற அந்த அரக்கனோட பிடியில் இருக்கிறதுனால அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டே போகிறதுனால தான். இப்போ நம்ம வந்து இறைவன் பக்கம் திரும்பணும் அப்படின்னா அந்த முயலகனை வந்து அடக்கி நம்ம இறைவன் பக்கம் திரும்பணும்னா இறைவன் திருவடியை பிடிக்கிற தவிர வேற என்ன வழி இங்கே இருக்குன்றது இன்னும் எனக்கு ப்ராக்டிக்கலாக என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது. அதுதான் இறைவன் அருள் தான். அந்த ஞானமே வந்து இறைவன் அருள் தான். அந்த இறைவன் அருள் வர்றது தான் தெளிவாக நமக்கு வருது. அந்த தெளிவு வரும்போது நீங்கள் மனதை அந்த மாயையை வந்து நீங்கள் உங்களால் தள்ளி வைக்க முடியும். மாயையை வெல்லணும் அப்படிங்கிறது தானே இறைவன் அடைகிற வழின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாயையை தள்ளுறது வந்து என்னென்னா உங்களோட விழிப்புணர்வு, உங்கள் கான்ஷியஸ்னஸாக இருக்கிறது, நிகழ்காலத்திலே இருக்கிறது, அந்த மனம் படியே போகாமல் இது நல்லதா கெட்டதான்னு சொல்கிற தெளிவு எங்கேருந்து வரும்னா இறைவனோட அருள்லேருந்து தான் வரும். அந்த இறைவன் அருள் எப்படி அது வரும்னா அதுவும் சிவனோட அருள்லேருந்து தான் அது வருது. சிவனோட அருள் எப்படி வருது அப்படின்னா அது சக்தி தான் அந்த ஆராய்ந்து பார்க்குற அறிவாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த தெளிவாக இருக்கிறதுல அந்த மனம் அமைதியாகி தெளிவு இருக்கு இல்லையா, அதுதான் சிவனோட அருளாக நான் பார்க்குறேன். அதுதான் இந்த பாடலை நான் சொல்கிறதுக்கு தான் புரிஞ்சுக்கிறேன். அதுதான் நான் திருவடியாக உணருது. இதுதான் இந்த திருவடி பேரோட இறுதியான பாடல். அந்த திருவடிங்கிறது நான் புரிஞ்சுக்கிறதும் அதுதான், அது ப்ராக்டிக்கலாகவும் எனக்கு இருக்கிறதும் அதுதான் இங்கே நம்ம அதை எப்படி தான் சரி பண்ணிக்கிறது, ரெடி பண்ணிக்கிறதுனா தியான முறைகள், ஆராய்ந்து பார்க்கறது, இதெல்லாம் தான் நம்மளை திருவடியை நமக்கான திருவடி எதுன்னு அதுக்கப்புறம் இறைவனோட அருளை வேண்டி அவர் திருவடியில் நமக்கான எந்த திருவடி இருக்கோ அவரை சரணடைந்து போகிறது தான்றதான் நான் பார்க்குற விஷயம். அனைவருக்கும் நன்றி. வாங்க கிருத்திகாம்மா, வணக்கம் அம்மா. என்னய்யா முடிச்சிட்டாங்களா? எனக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் வேணும். கவியரசு ஐயா வர முடியலைங்களா மேல? முடிச்சிட்டாங்க கிருத்திகா, கௌரி அம்மா முடிச்சிட்டாங்க. சரி, ஓகே. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
கவிர்சியா நீங்க எடுத்துக்க முடியுமா இல்ல? அம்மா நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க. நீங்க வர வரைக்கும் நான் இதை வாசிச்சிடுறேம்மா. நன்றி நன்றி. நன்றி. டவர் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. இது வந்து மந்திரமாவதும் மாமருந்தாவதும் தந்திரமாவதும் தானங்களாவதும் சுந்தரமாவதும் தூய்நெறியாவதும் எந்தை பிரானன் இணையடியானே. இதன் பொழிப்புரையாக இதன் பொருள் வெளிப்படைக்கும் என்றது அறத்தை. சுந்தரம் அழகு, உடல் அழகும் அது பேறுகள் 16 ஒன்றாக கூறப்படுதலோடு திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் என்பதனுள் உருவாக்கும் என்பதும் கூறப்பட்டமையால் அறிக. ஆவது பற்றி வந்த ஒருமை. இறுதி 4 மந்திரங்களாலும் இவ்வதிகாரத்தில் திருவடி எனப்பட்ட பொதுமையால் சிவனது திருவடி பெற்றது சிறப்பு கூறி முடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. சரவணைய தளத்துல பார்ப்போம். சிக்னல் பிரச்சனை இருக்கிற வார்த்தைகள் லேட்டா வருங்க. நன்றி. கேக்குதுங்களா? கேக்குது ரத்னாயா. நன்றி நன்றி. எடுத்துக்கோங்க. நன்றி நன்றி. மன்னிக்கணும் காக்க வைத்ததுக்கு. இன்றைய மந்திரம் வந்து உண்மையிலே மந்திரம் தான். மந்திரமாவதும் மாமருந்தாவதும் தந்திரமாவதும் தானங்கள் ஆவதும் சுந்தரம் ஆவதும் தூய் நெறியாவதும் எந்தை பிரான் தன் இணையடித்தானே அப்படின்னு. சோ இதுல இருக்கிற குறிப்பு என்ன அப்படின்னா, நம்ம பொதுவா சொல்ற மாதிரி மந்திரமாறுது, மாமருந்து, தந்திரம், தானங்கள், சுந்தரமாக அதாவது தூய் நெறியாக அழகாக அத அனுபவிக்கக்கூடிய நெறியாக அப்படின்னு நம்ம ஒன்னொன்னா அந்த பொருள்ல நிக்கலாம். அப்போ இந்த சொல்லி இருக்கிற இந்த 4 பொருள் தானா அப்படின்ற ஒரு கேள்வியும் மனசுக்குள்ள வரும் இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் இல்லாம எவ்வளவு இருக்கு இன்னும். மந்திரம் இல்லாம, தந்திரம் இல்லாம, சுந்தரம் இல்லாம, தூய் நெறி இல்லாம, மருந்தா இல்லாம எவ்வளவு விஷயம் இருக்கு. அப்ப அதெல்லாம் அதுவும் தான். இதுவே அதுதான்னா அதுவும் அதுதான் அப்படிங்கிறத நம்ம மனசு புரிஞ்சுக்கும். ஆனா இந்த இடத்துல ஒரு 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 சின்ன குறிப்பை பார்க்கணும். என்ன அப்படின்னாக்க, ஆவதும் 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 ஆவதும்னு வருது. அது என்ன மாதிரியான ஆவதும் அப்படின்னாக்க, துண்டுதான் வேஷ்டியாக மாறுகிறது, துண்டுதான் தாவணியாக மாறுகிறது, துண்டுதான் தலைப்பாகையாக மாறுகிறது, துண்டுதான் என்ன மாறலாம், குழந்தைக்கு சட்டையா மாறலாம், இல்ல வேஷ்டியம் ஸ்கர்ட்டா மாறலாம், எல்லாமே மாறலாம். அதாவது ஒண்ணு மற்றொன்றாக உருமாறுகிறது, புதுசா எதுவுமே வரல. அப்போ இந்த மந்திரம் வந்து ஏதோ ஒன்றா இருந்தது மந்திரமாக மாறி இருக்கிறது, மாமருந்தாக இருக்கிறது ஏதோ ஒன்றாக மாறி இருக்கிறது, ஏதோ ஒன்றாக இருந்தது மாமருந்தாக மாறி இருக்கிறது, ஏதோ ஒன்றாக இருந்தது தந்திரமாக மாறி இருக்கிறது, ஏதோ ஒன்றாக இருந்தது தானங்களாகவும் மாறி இருக்கிறது. தானம்னா என்ன அப்படின்னா, நம்ம கொடுக்கிற தானம் இல்லை, அதுவும் தானம் தான். ஆனா இந்த இடத்துல தானம் எது அப்படின்னா, நாம் பெறக்கூடிய பரிசு, நாம் பெறக்கூடிய அனுபவங்கள், நாம் பெறக்கூடிய விஷயங்கள் இந்த இடத்துல நமக்கு தானமாக கிடைக்கும். அதுவும் ஏதோ ஒன்றாக இருந்ததுதான், அதுதான் இதாக மாறி இருக்கிறது. சுந்தரமாவது ஏன் நம்ம பார்க்கலாம், அழகுங்கிறதுக்கு
ஒரு 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 அடையாளம் வச்சிருக்கோம், நம்ம ஒரு வரையறை வைத்திருக்கோம். ஒரு சிலது அந்த வரையறைக்குள்ள வரவே வராது, ஆனா நமக்கு பிடிக்கும், அழகா இருக்கும். நீங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த வயதாக வயதாக மாறக்கூடிய ஒரு சில மாற்றங்கள் நான் பாத்துக்கிட்டு வரேன். என்ன அப்படின்னா, ஒரு சில விஷயம் பிடிக்கவே பிடிக்காது, ஆனா சாப்பிடுறதுல எடுத்துக்கலாம், இல்ல அந்த அமைப்பு முறையில எடுத்துக்கலாம். ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன், ஆனா இப்ப வந்து அதெல்லாமே பிடிக்குது இந்த சென்ஸ் அழகா இருக்கு, அவ்வளவு அற்புதமா இருக்கு. ஒரு ஆஹ் நீட்டா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா அந்த நீட்டு தான் இருக்கணும், ஆனா இத அது கலைச்சு போட்டிருந்தா கூட அதுல ஒரு அழகு தெரியுது. அப்ப ஏற்கனவே அப்படி இருந்ததுதான், அதுதான் மீண்டும் அழகாக நம்ம கண்ணுக்கு தெரிகிறது. அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் மாற்றுவது, ஏதோ ஒன்றாக இருந்தது மீண்டும் ஒன்றாக வருகிறது. எதுவுமே புதுசா தோணல, எந்த பிறப்பும் புதுசு இல்ல, எல்லாரும் யாரோ ஒன்னா இருந்திருக்காங்க, அவங்க திருப்பி பிறந்திருக்காங்க. இந்த மனம் ஏதோ ஒன்றாக இருந்தது மீண்டும் இறையை நோக்கி திரும்பி இருக்கிறது. அப்போ அந்த மாற்றம், அந்த அந்த இந்த இடத்துல சொல்லக்கூடியது அந்த சூட்சுமமான மாற்றம், சேஞ்ச், அதுதான் அந்த இடத்துல. அப்போ ஆவது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ கிரியேஷன் தான், ஆனா அது எப்படின்னா புதுசா தோணல, எங்கிருந்தோ எதுக்கோ எதுவாகவும் இருந்தது மற்றொன்றாக மாறி இருக்குது. அப்ப அந்த இடத்துல ரெண்டு விஷயம் நடக்குது. ஒண்ணு, அந்த மாறக்கூடிய அந்த ஆக்ஷன் சேஞ்ச், அதான் அந்த இறைவன், அதுவாக அவரே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அருள் பேராக இருக்கிறது அப்படின்னு புறத்துல பார்க்கலாம். இந்த பிரபஞ்சத்துல ஏதோ ஒண்ணு மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த நிகழக்கூடிய மாற்றமும் அவரே, நிகழக்கூடிய சக்தியும் அவரே, அந்த நிகழக்கூடிய அந்த தன்மை இருக்கு பாத்தீங்களா, ஆக்ஷன், தி ஃபோர்ஸ், தி எனர்ஜி, தி ஆக்ஷன், தி ரிசல்ட், எல்லாமே அவராதான் இருக்கிறாரு அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல நம்ம அந்த மாறக்கூடிய சக்தி, அந்த மாறக்கூடிய நிகழ்வு, அந்த மாற்றத்தினால் வரும் பயன், எல்லாமே யாராக இருக்கிறார் அப்படின்னா அவரா இருக்கிறார். அத வந்து நம்ம இந்த இடத்துல மந்திரம், தந்திரம், மாமருந்து அப்படின்னு நம்ம ஒன்னொன்னா அடையாளப்படுத்திக்கிட்டோம். அப்போ நம்ம கண்ணு முன்னாடி நிகழக்கூடிய அத்தனை மாற்றங்களுக்கும் பின்னாடி இருக்கிறது அந்த இறைவன் பெருமானின் சக்தி. அதை உணரணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா திருவடி பேரு வேணும். இது வந்து எல்லாமே இறை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய, அதுல இருந்து இன்னும் நுணுக்கமா போகக்கூடிய ஒரு செயல். கௌரிமா சொன்னாங்க, நான் வந்து விழிப்புணர்வை தான் இறைவனாக எடுத்துக்கொள்கிறேன், இறைவனுடைய திருவடியாக எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னா இதுவும் ஒரு நிலை, இதுவும் மாறும். இந்த பேரறிவு அப்படிங்கறத நம்ம அடையாளப்படுத்தி இருக்கிற அந்த கான்சியஸ்ல இருந்து இன்னும் அடுத்த நிலைக்கு போகும். போக போக திருமலை கூட்டு போவார் நம்மள. அப்போ இந்த கான்சியஸ் கூட கான்சியஸ் தான். அந்த மாதிரியான, அப்போ அந்த இடத்துல இருந்து அந்த சேஞ்ச் வருது பாத்தீங்களா. ஒரு கட்டத்துல நம்ம வந்து ஏதோ ஒன்றை பற்றி கேட்கிறோம், அது வந்து மற்றொன்றாக மாறுகிறது, அதுதான் எனக்கு வேணும் இனிமே அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம், அதுவும் மாறும். அந்த சேஞ்சையும் நம்ம, அதுதான் மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட இது அந்த அந்த மாதிரியான ஒரு மந்திரம். ரொம்ப நுணுக்கமா நான் சொல்றது வந்து, நான் என் மனசுக்குள்ள தோணுறதும் இங்க என்னால கடத்திருக்கேனான்னு எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம் இது. எல்லாத்தையும் இப்ப எங்க போச்சு, பெரிய சிலை செதுக்குறோம், அப்ப அந்த சிலை எங்க இருந்தது அப்படின்னா அந்த கல்லுக்குள்ளதான் இருந்தது. முதல்ல கல்லாதான் பார்த்தோம் நம்ம, கல்லுல இருந்து வெளியில எடுத்துட்டு வந்தா ஒட்ட வச்சாங்க கிடையாது, அந்த கல்லுக்குள்ளதான் அந்த சிலை இருந்தது. என்ன பண்ணாங்க, இந்த தேவையில்லாத பகுதிகளை சிதைத்து விட்டார்கள். அந்த அப்படி உளியால செதுக்கி 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 எடுக்கும்போது அந்த கல்லுல அந்த சிலை வந்தது. அப்படிதான். அப்ப அந்த இடத்துல மாற்றம், அந்த சிற்பியினுடைய எஃபர்ட், அதாவது பிரயோகம், அந்த ரிசல்ட் எல்லாமே அந்த கல்லுக்குள்ளதான் இருந்தது இல்லைங்களா. அப்ப அந்த மாதிரி இந்த இடத்துல ஆவதும் அப்படிங்கிறது ஒரு ஏற்கனவே இருந்தது மற்றொன்றாக மாறுகிறது அப்படிங்கிறது, அந்த மாற்றத்திற்கு உண்டான சக்தி யாராக எதுவாக இருக்கிறது, அந்த மாற்றத்தினால் வரக்கூடிய பயன் எதுவாக இருக்கிறது அப்படின்னு. அப்ப இந்த நாள்லயும் இந்த மாதிரியான மாற்றம் வரும்போது நமக்குள்ள அந்த
பார்வை வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு நம்மளை சுத்தி. அப்ப அதெல்லாம் இறைவன் கொடுத்த செயல், இறைவனுடைய செயல். அதை நம்ம ஒத்துக்கணும் அப்படின்னு அந்த பக்தி வந்து இன்னும் அதிகமாகும், திக்கன் ஆகும். நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் அடுத்தடுத்த அவர் வந்து 1வது அதிகாரம் 2ஆம் 1ஆம் தந்திரம் 2ஆம் தந்திரம் 3ஆம் தந்திரத்துல எல்லாம் பக்திய வந்து பேசுவாரு. 5ஆம் தந்திரத்துல எல்லாம் பக்திய வந்து எடுத்துக்காட்டோட சொல்லுவாரு. ஆனா இதுக்கு மேல பக்திங்கிறது வந்து ஊடுபாவு மாதிரி ஒரு விஷயத்திலயும் உள்ள நுழைஞ்சு 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 அதுதான் அடித்தளம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை ஞான பாதையில நமக்கு காட்டி தரும். அதுதான், அதாவது ஞானத்தில் ஞானம் அப்படிம்பாங்கல்ல, அந்த ஞானத்தில் ஞானம் வந்து எங்க வந்து அமையும்னா பக்தியில தான் வந்து அமையும். அதையும் நமக்கு காட்டி தருவாரு ஒரு மந்திரத்திலையும் திருமூலர். அப்பேற்பட்ட ஒரு அழகான அத்தியாயத்தோட முடிவுக்கு நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் யாதொரு ஞானியும் போவோம். ஆனா இது ரொம்ப அடிப்படையான விஷயத்த நமக்கு ரொம்ப அழகா சொல்லி கொடுத்திருக்காரு. ஹெவி சப்ஜெக்ட் மாதிரிதான் இந்த 6ஆம் தந்திரம் இருக்கவே. இன்னும் 7, 8 அப்படிதான் போவோம். ஆனா இதை டைஜஸ்ட் பண்ணிட்டோம், ப்ராப்பரா பண்ணிட்டோம் அப்படின்னாக்க 7, 8, 9 ரொம்ப எளிமையா இருக்கும். நன்றி நண்பர்கள். இதுக்கு அருமையான ஒரு உணர்தலை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளை. நன்றிங்கம்மா. ரொம்ப சிறப்பான விளக்கமா இருந்துச்சு. ரொம்ப அழகா இருந்தது. மிக்க நன்றி. வாங்க கவியரசு ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். வேற ஒரு வேலையா இருந்தது, அதனால என்னால் நீங்கள் கூட்டும்போது என்னால் இது பண்ண முடியல, மன்னிக்கணும். விளக்கம் எல்லாம் நல்லா அருமையாக சொல்லிட்டீங்க. என்னுடைய ஒரு சில பார்வை மட்டும்தான். ஸோ இதில் வந்து இந்த மந்திரத்தில் மொத்தம் 6 விஷயம் சொல்கிறாரு. மந்திரமாவதும் மாமருந்தாவதும் தந்திரமாவதும் தானங்களாவதும் சுந்தரமாவதும் தூய்நெறி ஆவதும். இது எல்லாமே வந்து என்னவா இருக்கு அப்படின்னா எந்தை பிராணது இணையடி அப்படின்னு சொல்றாரு. இறைவனுடைய திருவடி என்னவா இருக்கு அப்படின்னு அவரு உணர்ந்ததா நமக்கு உணர வைக்கிறாரு. இதுல மந்திரம் தந்திரம் இதெல்லாம் சித்தர்கள் வந்து 4 விஷயங்கள் வந்து கையாண்டாங்க. மந்திரம், தந்திரம், எந்திரம், ஔஷதம், மருந்து. இது நமக்கு நிறைய சித்தர்களோட இலக்கியத்திலையும் பார்த்துருக்கலாம். அதே மாதிரி மணிமந்திர ஔஷதம், ஞானக்குரல்ல வந்து மணிமந்திர ஔஷதம் இதை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பிறவி கிடைக்குது. இந்த பிறவி கிடைத்ததுக்கான உண்மையான பயன் என்ன, நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம உணரணும். இதுக்கு வந்து நமக்கு இயற்கையாக படைக்கப்படுறது வந்து நமக்குள்ள ஓடிட்டு இருக்கிற இந்த மூச்சு காத்து. இது முன்னாடி நம்ம இணைய மந்திரத்துலையும் நம்ம பார்த்துருக்குறோம். வாய்ப்பேசா, வாயில உச்சரிக்காத மந்திரம் அப்படிங்கிறதெல்லாம். இது என்ன அப்படின்னா பிரணவ மந்திரம், ஓங்காரம். இந்த ஓம்ங்கிற பிரணவ மந்திரம் தான் முதன் மூல மந்திரமா சொல்லுவாங்க. அந்த மந்திரமானது வந்து எப்படி இருக்குன்னா அது நமக்குள்ளார ஓடிட்டு இருக்குது. அப்ப இறைவனுடைய திருவடி ஏற்கனவே இருக்கிறது, நமக்குள்ளார இருக்கிறது தான். அந்த மூச்சு காத்துன்னு சொல்லக்கூடாது, பிரணவ சக்தி. நம்ம சுவாசிக்கிற அந்த காற்றுல இருக்கக்கூடிய பிரணவ சக்தி. ஸோ இது வந்து ஓங்காரமா நம்ம உடம்புல வந்து ஒழித்துட்டு தான் இருக்குது. அதை உணரணும். அது ஒன்று முதலாவது விஷயம். 2வது வந்து மாமருந்தாவது. இது மாமருந்துனா மருந்துன்னு சொல்லலை. மருந்துனா நமக்கு தெரியும், நம்மளுடைய உடல் நோய்களை வந்து தீர்க்கக்கூடிய ஒரு வழி மருந்து, அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். ஆனால் இது இங்கே வந்து மாமருந்துன்னு சொல்றாரு. இப்போ மாமருந்து அப்படின்னா பிறவி பிணின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய இந்த இறந்து பிறந்து இந்த இப்படியே ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த சைக்கிளை பிரேக் பண்ணக்கூடிய மருந்து, அதுல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு மருந்து. அதாவது இந்த பிறவி பிணியை தீர்க்கக்கூடிய அந்த நோய்க்கான மருந்து வந்து அது என்னவா இருக்குன்னா அது இறைவனுடைய திருவடி. அது போக வந்து தந்திரமாவது
தந்திரம்னா நமக்கு தெரியும், டெக்னிக், இதுக்கான வழிமுறை, ஸ்ட்ராட்டஜி அப்படின்லாம் கூட சொல்லலாம். ஸோ இதுதான் அதோடைய நோக்கம். அது போக வந்து தானங்கள் ஆகுது, இதுதான் கொஞ்சம் வந்து நமக்கு சிந்திச்சு பார்க்கணும். அதுக்கு அடுத்தது சுந்தரமாவதும் தூய் நெறியாவதும். சுந்தரம் அப்படிங்கிறது அப்பலுக்கற்ற அதே தூய நெறியோடு கூடிய வழிமுறை, வாழ்க்கை முறை அப்படின்லாம் எடுத்துக்கலாம். ஆனா இங்க தானங்கள் ஆவதும் அப்படிங்கிறது என்ன, இங்க மந்திரம் சொல்றாங்க, தந்திரம் சொல்றாங்க. அதே போக வந்து சுந்தரமாவது தூய் நெறியாவதும் சொல்றாங்க. ஆனா தானங்கள் எப்படி அது வந்து இங்க பொருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கும் மற்றைய சித்தர்களுடைய பாடல்கள் நம்ம வந்து மேற்கோளா பார்க்கலாம். அவையோட வந்து அரிதறிது மானிடர் ஆதலரிது அந்த ஒரு செய்யுள்ள உங்களுக்கு வந்து தானமும் தவமும் தான் செய்வாராயின் வானவர் நாடு வழி திறந்துடுமே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எல்லாராலையும் வந்து அதாவது எப்படின்னா, இது இறைவனுடைய படைப்பும் அப்படிதான். நீ யோக மார்க்கம், பக்தி மார்க்கம், இந்த மாதிரி ஏனைய மார்க்கங்கள்லாம் இருக்குது. எல்லாருக்கும் வந்து அந்த ஒரு வாய்ப்பை வந்து கொடுக்கணும். இல்லைன்னா அது இறைவனுடைய தப்பான ஒரு விஷயமாயிரும் இல்லைங்களா? ஸோ இறைவன் வந்து படைக்கப்பட்ட அந்த பரம்பொருள் வந்து யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்றது இல்லை. அப்போ நீ இதெல்லாம் செய்யாட்டி கூட உன்னால முடிந்த அளவுக்கு வந்து நீ தானமும் தவமும் செஞ்சுட்டு வந்த அப்படின்னா நீ வந்து அந்த வானவர் நாடு வழி திறந்துடுமேனா, இது ரெண்டு விஷயமா பார்க்கலாம். வானவர் நாடுன்னா நமக்கு வந்து சொர்க்கலோகம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது வந்து அக வாழ்க்கையில பார்க்கணும்னா, புற வாழ்க்கையில பார்க்கணும்னா. உள்ளுக்குள்ளார நம்ம பார்க்கணும் அப்படின்னா வானவர் நாடு வழி திறந்துடுமேனா நம்ம இது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் சயின்டிஃபிக்காகவும் பார்க்கலாம். எதுக்கு நம்ம வந்து தானம் செய்யணும்? தானம் அப்படின்னா என்ன? தானம்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்த இன்னொருத்தருக்கு கொடுக்கறது. இது வந்து விருப்பப்பட்டும் கொடுக்கலாம், விருப்பம் இல்லாமல் கொடுக்கலாம். அப்ப கொடுக்கறது அப்படின்னா, இப்ப என்னுடைய பொருள் என்னது, அந்த என்னுடைய அப்படின்னாவே அங்க வந்து ஒரு ஈகோ. இது என்னுடையது, என்னுடைய சட்டை, என்னுடைய பை, என்னுடைய பணம், என்னுடைய பொருள், நான் அப்படிங்கும்போது அது ஈகோ. அதை நான் கொடுக்குறேன், இன்னொருத்தருக்கு கொடுக்குறேன் அப்படின்னா ஐ எம் பிரேக்கிங் தட் ஈகோ. அந்த ஈகோவை நான் மீறறேன், அந்த ஈகோவை விட்டு நான் வந்து கொடுக்குறேன். அப்போ இதுல வந்து விருப்பத்தோட எந்த பலனும் எதிர்பாராம கொடுக்கக்கூடிய அந்த செயல் தான் வந்து அது தானம் சொல்றது. இது வந்து இந்த செயலுக்கு செய்யும் போது என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம சயின்டிஃபிக்காவும் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஒரு செயலை நம்ம செய்யறோம் அப்படின்னா அதுக்குரிய பொதுவா வந்து மனமானது பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து இன்பத்தை தான் நாடி போகும். அது ஹாப்பியா தான் இருக்கணும். மனமானது வந்து சந்தோஷமா தான் வச்சுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு அறிவுக்கும் மனத்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, அறிவுங்கிறது வந்து நல்லது கெட்டது ரெண்டையும் யோசிக்கும். மனம் வந்து எப்படின்னா, உங்களுக்கு என்ன வந்து நல்லதோ, உங்களுடைய ஆன்ம இதை வந்து எது சந்தோஷப்படுத்துதோ அதை மட்டும்தான் நாடி போகும். ஒரு உதாரணத்துக்கு நைட்டு வந்து காலையில மறுநாள் வந்து காலையில நம்ம எந்திரிக்கணும் அப்படின்னா அலாரம் வச்சுட்டு படுப்போம். 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவு சொல்லும். நான் வந்து ஜிம்முக்கு போகணும், இல்லை வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், இல்லை வாக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அலாரம் வச்சுட்டு படுப்போம். இது அறிவு சொல்லும். ஆனால் 5 மணிக்கு அலாரம் அடிக்கும் போது மனம் என்ன சொல்லும், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எந்திரிக்கலாம் அப்படின்னு 5 நிமிஷம் சொல்லி அது வந்து, ஏன்னா அந்த சுகத்தை வந்து நம்ம அனுபவிச்சுட்டு இருப்போம். அந்த சுகத்தை வந்து மீறத்துக்கு, அதை ஸ்டாப் பண்றதுக்கு மனசு இடம் கொடுக்காது. அதனால அதை ஸ்னூஸ் பண்ணி நம்ம வந்து டிலே பண்ணிட்டே இருப்போம். ஸோ இது மனம். அப்போ மனம் வந்து எப்போதும் நமக்கு சந்தோஷமான ஒரு விஷயத்தை தான், அது நல்லதோ கெட்டதோ, மற்றவங்களுக்கு கூட அது கெட்டதா இருக்கலாம், ஆனால் தன்னுடைய பார்வைக்கு அது வந்து நல்ல விஷயத்தோ அதை மட்டும்தான் நாடி போகும் மனம். அப்போ இந்த கொடுத்தல், டொனேஷன், தானம் அப்படிங்கிற விஷயத்துல என்ன நடக்குது அப்படின்னா, நமக்கு வந்து இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து செக்ரேட் ஆகுது. ஹாப்பி ஹார்மோன், செரட்டனின் இந்த மாதிரி விஷயம், ஹாப்பி ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஹை கிடைக்குது. அது வந்து இதுல குறிப்பா இந்த டொனேஷன்ல வந்துட்டு கிவர்ஸ் ஹைன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு விஷயம் நடக்குது.
இதுதான் வந்து நமக்கு அந்த ஒரு சரி, இது செக்ரேட் ஆகிறதுனால என்ன என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து ஒரு ஒரு வழி நம்மளுடைய மனதை வந்து அமைதிப்படுத்துறதுக்கும் நல்ல விஷயத்த வந்து நாடி போகிறதுக்கும் அடுத்த இப்போ ஸ்பிரிச்சுவலாக எடுத்துட்டோம்னாலும் ஸ்பிரிச்சுவலில் வந்துட்டு நம்ம அடுத்த நிலையை வந்து எடுத்துட்டு போகிறதுக்கும் வந்து இந்த டொனேஷன் இல்லாட்டி கிவிங் தானம் அப்படிங்கிறது வந்து உதவுது. ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்கிறத நான் புரிகிறேன். அப்போது மந்திரமாவதும் தந்திரமாவதும் இது எல்லா விஷயமாகவும் இருந்தாலும் தானங்கள் ஆவதும், ஸோ அது மூலமாகவும் நமக்கு வந்து இறைநிலை இறை அனுபவத்தை அடையக்கூடிய வழியாகவும் இருக்கிறதும் அது வந்து இறைவன் திருவடியோட திருவடி தான் அப்படிங்கிறதா வந்து சொல்றத நான் புரிஞ்சுக்கிறேன். நன்றிங்க. மிக அருமை ஐயா, மிக்க நன்றி. நிறைய விளக்கங்கள், நல்ல பார்வை, சிந்திக்க வைக்கிற விஷயங்கள் சொன்னீங்க. மிக்க நன்றி. வாங்க அர்த்தநாரி ஐயா. வணக்கம் ஐயா. நம்ம எதை ரொம்ப நேசிக்கிறோமோ அதை வந்து திருவடியாவும் மந்திரமாவும் பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு இயல்பு. ஏன்னா ஞானசம்பந்தர் வந்து மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாய் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே அப்படின்னு ஒரு 10 பாட்டு திருநீற்று பதிகம் பாடி நமக்காக அருள் செய்திருப்பாரு. ஆனா இன்னைக்கு நம்ம ஓதி நிறைவு பண்ண போற பாடல் தேவாரம் வந்து என்னன்னா, அப்பர் பெருமான் வந்து புள்ளிருக்கு வேலூர், அதை நம்ம இன்னைக்கு வைத்தீஸ்வரன் கோவில் சொல்றோம், அங்க கொடுத்த பதிகத்துல ஒரு பாட்டு இன்னைக்கு பார்ப்போம். அது 5ஆம் திருமுறையில இருக்கும். பேராயிரம் பரவி பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை, பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை, பிரிவிலா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை, பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை, பிரிவிலா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை, மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி, மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி, தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை, பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை, பிரிவிலா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை, மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி, தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை, நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை, தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை, திரிபுரங்கள் தீயழ தின்சிலை கை கொண்ட போரானை, புள்ளிருக்கு வேலூரானை, போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே. சிவா திருச்சிற்றம்பலம். வாழ்க சீர் அடியாரெல்லாம். நன்றி. மிக்க நன்றி ஐயா, அற்புதமா இருந்துச்சு. வழக்கம் போல மிக அருமை. வேற யாரும் எதுவும் சொல்றீங்களா? கேள்வி, கருத்து? நிறைவு செஞ்சுக்கலாங்களா? அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தளம் நிறைவு பெறுகிறது.
திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய்.